கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த புதிய வாரத்தை அப்பா கொடுத்திருக்காங்க. இந்த புதிய வாரத்துல அப்பா உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை செய்து உங்களை எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யூதா 24ஆம் வசனம், ஜூட் 24th verse. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உடையவர். சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, வலுவாதபடி நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் அப்பாவை விட்டு விலகி செல்லும்படி பிசாசு எத்தனம் செய்து கொண்டிருக்கிறான். காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எதுலயும் விலகி போக மாட்டீங்க. நானே உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். சிலர் பாத்தீங்கன்னா பாவத்துல விலகி போயிடுவாங்க. போனதுனால அப்பாவை தேடுறதே விட்டுருவாங்க. இப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து, ஆமா ஏசப்பா உங்களுக்கு என்னதான் செய்தாரு அப்படின்னு சொல்லி பிசாசி விலகி போக செய்ய பார்ப்பான். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, என்ன காரியம் நடந்தாலும் அப்பா உங்களை விலகி போகாதபடி நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறேன். பாதுகாக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையில உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்கிற தேவனாக அப்பா இருக்கிறாங்க. அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். இன்று உங்க வாழ்க்கையில எந்தெந்த எல்லைகள் குறைவாய் இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். பிசாசு அந்த குறைகளே காமிச்சு அப்பாவை ஒரு கெட்டவரை போல காட்டுவான். ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் கெட்டவர் அல்ல. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, நீங்க எந்த காரியத்திலும் விலகாதபடி நானே பாதுகாப்பேன் என்று சொல்றாரு. அடுத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களா நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். கரை திரை இல்லாமல் மாசற்றவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக நான் உங்களை நிறுத்துவேன் என்று அப்பா சொல்றாங்க. இன்னைக்கு பிசாசு அநேக காரியங்களை செய்து உங்களை பாவம் செய்ய வைத்து, அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைத்து, எப்படியாவது உங்க பரிசுத்தத்தை குலைச்சு போடலான்னு சொல்லி எத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்பா சொல்றாங்க, எந்த தந்திரமும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். அந்த காலை நேரத்துல சொல்றாங்க, உங்களை எந்த பிசாசோட கிரியையோ எதுவும் உங்களை அணுகவே அணுகாது. உங்க பிசினஸ் அப்பா இந்த நாள் முதல் பிளரிஷ் பண்ண போறாங்க. உங்க குடும்பத்துல இந்த நாள் முதல் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தர போறாங்க. உங்க வியாதியை எல்லாவற்றையும் எடுத்து அவருடைய தழும்புகளால சுகத்தை தர போறாங்க. இன்னும் எந்தெந்த காரியத்துல நீங்க வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் இன்றைய தினத்துல அப்பா நிவர்த்தி செய்ய போறாங்க. அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யறதுக்கு தான் இன்னைக்கு உங்களை அப்பாவோட வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறாங்க. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம், Psalms 18th chapter verse 36. என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். கால நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க வலிக்கு விழாதபடி அப்பா பாதைகள் என்ன பண்ணாங்களா, நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இந்த கால நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுடைய வழிகளை எல்லாவற்றையும் அகலமாக்குவார். இனி நீங்க எந்த காரியத்திலும் விலகி செல்லாதபடிக்கு அப்பா உங்க வழிகளை அகலமாக்குவார். உங்க பிசினஸை இன்னும் அகலமாக்குவார். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி, எல்லா போராட்டங்களையும் மாற்றி, எல்லா வருத்தங்களையும் மாற்றி, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்கல, அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி கோணலான குறுகலான வழியில சென்று கொண்டிருந்த உங்களை அப்பா அகலமான வழியில நடத்துவார். பிசாசு உங்க பாவத்துல விழ வைக்கிறதுக்கு அநேக தந்திரங்களை செய்யறான். அப்பா சொல்றாங்க, இனி நீங்க விழ மாட்டீங்க. நீங்க இனி அகலமான பாதையில அப்பா உங்களை நடத்துவாங்க. உங்க கடன் பிரச்சனையை கொண்டு வந்து அப்பாவை விட்டு பின்மாற்றமாறதுக்கு அநேக தந்திரங்களை செய்யறான். இன்றைய தினத்துல அப்பா சொல்றாங்க, உங்க பாதைகளை அகலமாக்கி உங்க வருமானங்களை பெருக்குவார். எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு வருமானம் இல்லாம இருக்கிறதோ ஒரு நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல பிசினஸ் கொடுப்பார். என்ன செய்தா எந்த காரியத்துல உங்களை அகலமாக்குனா நீங்க எல்லா கடன் பிரச்சனையும் அடைப்பீங்களோ அந்த காரியத்துல இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நான் அகலமாக்க போகிறேன். என் பிள்ளைகள் இனி
ஒடுங்கி நடக்க வேண்டிய வேலை அல்ல. நான் எல்லாவற்றையும் அகலமாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Corinthians 1st chapter verse 8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம், இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க, நம்ம மரிக்கிற வரைக்கும். அது மாத்திரமல்ல, அப்பாவோட ரகசிய வருகை வரைக்கும், முடிவு பரியந்தம் நாம இனி வழி விலகி போவாதபடிக்கு, பிரச்சனையில போராட்டத்துல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அப்பா வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். உங்க வாழ்க்கையில நற்கிரியை தொடங்கினது யாரு? ஏசப்பா. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ற, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் ஒன்றுமில்லை, முடிந்து போச்சுன்னு நினைச்சீங்களோ, நற்கிரியையை அப்பா தொடங்க போறாங்க. இந்த காலை நேரத்துல நல்ல செய்தி பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றாங்க, நற்கிரியை தொடங்க போறார். நல்ல நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில இன்று முதல் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அப்பா தெய்வீக சுகத்தை கொடுப்பாங்க. இதுவரை டாக்டர்கள் அநேக பிரச்சனை சொல்லியிருக்கலாம், அது ஃபெயிலியர் இது ஃபெயிலியர்னு சொல்லியிருக்கலாம். அப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்து அவர் கல்லான இருதயத்தை எடுத்து நவமான இருதயத்தை கொடுக்கிற தேவன். கல்லான உறுப்புகளை எடுத்து நவமான சதையான உறுப்புகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நற்கிரியைகள், அப்பா நல்ல நல்ல விஷயங்கள். உங்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஒரு நல்ல வீடு வேணும்னு கேட்குறீங்களா? நல்ல வீட்டை கொடுப்பார். பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு ஞானத்தை தருவார். இன்னும் என்னென்ன காரியம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ, நற்கிரியைகளை துவக்கினவர் அவர்தான். அப்பா உங்களுக்கு நற்கிரியை இந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டார். அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார். இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்ல, முடிகிற வரைக்கும் நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவரே உங்களை ரட்சிக்கிற, காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 59:2 பார்த்தோம்னா, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. நம்மளுடைய அக்கிரமங்களும் நம்முடைய மீறுதல்களும் தான் என்ன பண்ணுது? அப்பா ரட்சிக்க கூடாதபடி தடை செய்து கொண்டு இருக்கு. இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, அப்பா ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடையாக போராட்டமா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல மாற்றுவாங்க. இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் எனக்கு இந்த பாவம் பிடிக்கலப்பா, நான் விடணும்னு ஆசைப்படுறேன், என்னால விட முடியலன்னு சொல்றீங்களோ, இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, வலுவாதபடி காக்க வல்லமையுள்ள தேவன் நான். உங்களை எல்லாவற்றிலும், உங்க பிசினஸ்ல, உங்க லைஃப்ல, உங்க குடும்பத்துல, உங்க சமுதாயத்துல, எல்லாவற்றிலும் அப்பா புதிய காரியத்தை செய்ய போறாங்க. எல்லா தடைகளையும் அகற்றி போட்டு இன்று முதல் அப்பா பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்ய போகிறார். இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாம். அப்ப அற்புதங்களையும் அதிசயங்களையும் இப்போ உங்களுக்கு செய்ய போறாங்க. அன்பின் பரலோக தகப்பன, புதிய வாரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிறீரப்பா. நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இந்த காலை நேரத்துல அவங்க குடும்பத்துல இருக்கிற அந்த பிரச்சனை, சமாதான குறைச்சல் என்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் முடிவு பரியந்தம் நீர் நடத்த போகிறதுக்காக நன்றி. அவளுக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள், அது ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடி கணக்கில், மில்லியன்ஸ் கணக்கில் கூட இருக்கலாம்ப்பா. அது உமக்கு லேசான காரியம். அது நிமித்தம் அவர்கள் விலகி போகணும் என்று பிசாசு எத்தனை பண்ணுகிறான். அவனுடைய எத்தனத்தை எல்லாவற்றையும் நீர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி இப்பொழுதே அவர்களுக்கு தேவையான பண தேவைகளை சந்திக்கிறீரப்பா. அதே போல யார் யார் என்னென்ன வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இவ்வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆம், என் பிள்ளை, என் பெற்றோர்கள் ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுதே உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்கா எல்லாருக்கும், யார் யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்கப்பா. தேங்க்யூ. இது மரித்தோர் கூட உயிரோட எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, எல்லா தடைகளை உட்டை தெரிகிறதுக்காக நன்றி அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல வீடு வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு நல்ல வீட்டை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்கிறீர். அவங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறீர். அவங்க எல்லைகளை விரிவாக்கி, பிசினஸை விரிவாக்கி
இன்னும் அநேக ஆட்களுக்கு வேலை கொடுக்கிற பிசினஸா நீர் மாற்ற போகிறதுக்காக சொல்றேன். எல்லா தடைகளை உடைத்தெறிந்ததுக்காக நன்றி அப்பா. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் சொல்றேன். இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சுட்டான்னு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.